அதுவும் அமீர் பண்ணல, எனக்கு சூர்யா தான் ஃபோன் பண்ணார். சூர்யா தான் ஃபோன் பண்ணி கேட்டார், ஜி இந்த மாதிரி படம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவரோட உங்களுக்கு தொடர்பு இல்லை? எனக்கு தொடர்பு இல்லை. எந்த பழக்கமும் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டு இது மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா, அது மாதிரி. அப்போ ஓகே அப்படியா அப்படின்னா அது மாதிரி. அப்போ சொல்லிட்டு இது மாதிரி ஆல்ரெடி ஒரு வாரம் ஷூட் பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ. அப்போ நான் அப்படியா அப்படின்னாக்கா வேணாங்க, அது மாதிரி இன்னொருத்தர் பண்ணிவிட்டு வந்து நம்ம பண்ணாக்கா நல்லா இருக்காது, வேணாம். இல்லை ஒரு வாரம் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி டைரக்டர் பேச சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். அப்போ பேசினேன். நான் சொன்னேன் மாதிரி எனக்கு கதை சொல்லுங்க, எடுத்த ஃபுட்டேஜை நான் பார்க்கணும் அப்படின்னா. அமீர் ஓகே அப்படின்ட்டு. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அன்றைக்கி நைட்டு சூர்யா ஒரு 6:30-7 மணிக்கு பேசியிருப்பார். 10 மணிக்கு அமீர் காரை எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்தவொடனே பேசுவேன் கதை. அப்போ தான் முதல்ல சந்திக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நான் மயிலாப்பூரில் இருந்தப்போ வீட்டுக்கு கார் எடுத்து வந்துட்டார். வந்தோன்னே அவர் கதை சொல்கிறதுக்கு வந்தார். நான் சொன்னேன் இல்லை கதையை இப்போ சொல்ல வேணாம், 2-3 நாள் விட்டுருங்க. முதல்ல என்னை பற்றி நீங்கள் உங்களை பற்றி என்ன அப்படின்னு அதை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சிங்களா, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி நைட்டே அவர் கூட சுற்றிக்கிட்டு ஒரு 3:30-4 மணி தான் வீட்டுக்கு வந்து பொறுத்தோம். ஸோ இந்த மாதிரி 2-3 நாள் இது ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் 3ஆம் நாளுக்கு அப்புறம் தான் கதை கேட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போவோம். அப்படி தான் அப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சென்ஸு. அப்போ அது ரொம்ப பர்டிகுலராக மைனூட்டாக பண்ண ஆரம்பித்தார். நான் இப்போ கூப்பிட்டேன்னா இல்லை மாரி ஓகே, எல்லாருக்கும் படம் பண்ணும்போது எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஆசை உண்டு, எடுக்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் வைக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஆனால் அது வேணாம், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னாக்கா இல்லை சார் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும், எல்லா டைரக்டருக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும். அதனால் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரும்ல, ஓகே அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே போச்சு.